அன்புள்ளம் கொண்ட எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்று நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னவென்று ஒவ்வொன்றாக பார்ப்போம் வாருங்கள். இனிமேல் விசில் ஊதக்கூடாது. தனது வார்டு பகுதியில் வந்த நகராட்சி குப்பை சேகரிப்பு வண்டியை நிறுத்தி இனிமேல் விசில் ஊதக்கூடாது என துப்புரவு தொழிலாளர்களுக்கு அறிவுறுத்திய கவுன்சிலர் அதற்கு பதிலாக தனது சொந்த செலவில் நகராட்சி குப்பை வண்டியில் ஒலிபெருக்கி பொருத்தியுள்ளார் என தகவல். போக்குவரத்து காவல் நிலையம் மற்றும் மாவட்ட சைபர் குற்றப்பிரிவு ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த காவல் அலுவலக கட்டடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து நம்பிக்கை இருக்கையில் அமர்ந்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டார். காங்கிரசினர் வருத்தம். கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து திமுகவுடன் பேசுவதற்கு 70 நாட்களாக காத்திருக்கிறோம். காங் தொண்டர்களும் தலைவர்களும் வேதனையில் உள்ளனர் என பேட்டி அளித்துள்ளார் தமிழக காங் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவை உடனே அமைக்க வேண்டும். முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். செங்கோட்டையன் அவர்களை நினைத்து கண்ணீர் விடத்தான் வேண்டும். திண்டுக்கல் சீனிவாசன் பேச்சு. செங்கோட்டையனை நினைத்து கண்ணீர் விடத்தான் வேண்டும். எங்களுடன் முதலிடத்தில் இருந்த மனிதரை 4வது 5வது இடத்திலேயே உட்கார வைத்துள்ளனர். செங்கோட்டையன் விஜய்க்கு புரட்சி தளபதி பட்டம் கொடுத்தது குறித்த கேள்விக்கு திண்டுக்கல் சீனிவாசன் அளித்த பதில். ஆக்கிரமிப்பு வழக்கு சர்வே எடுக்க அரசுக்கு உத்தரவு. அதிமுக எம்பி தம்பிதுரைக்கு சொந்தமான பல்கலைக்கழகம் ஆக்கிரமித்துள்ள நிலங்கள் குறித்து விரிவான சர்வே மேற்கொண்டு 2 வாரங்களில் அறிக்கை தர அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையை அடுத்த கோணம்பேடு கிராம நிலங்களை ஆக்கிரமித்து தம்பிதுரையின் கல்லூரிகளுக்கான கட்டிடங்கள் கட்டியுள்ளதாக அக்கிராம மக்கள் சார்பாக வழக்கு. தேர்வின் தேதி மாற்றம். மார்ச் 12 முதல் 15ஆம் தேதி வரை நடைபெற இருந்த மாவட்ட கல்வி அலுவலர் பதவிக்கான முதன்மை தேர்வு தேதி மாற்றியமைப்பு. தமிழ் மொழி தகுதி தேர்வு மார்ச் 22ஆம் தேதி நடைபெறும். பொது அறிவு தேர்வு மார்ச் 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் நடைபெறுகிறது. டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு. ஏஐக்கு கடிவாளம். ஒன்றிய அரசு போட்ட உத்தரவு. சமூக வலைதளங்களில் ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட புகைப்படம் வீடியோக்களில் தெளிவாக அவை ஏஐயில் உருவாக்கப்பட்டவை என்று கூறியிட வேண்டும். அரசு அல்லது நீதிமன்றம் உத்தரவிட்டால் ஏஐ டீப்ஃபேக் வீடியோக்களை 3 மணி நேரத்திற்குள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் நீக்க வேண்டும். ஏஐ வாட்டர் மார்க்குகளை நீக்கவோ மறைக்கவோ கூடாது. சட்டவிரோத பாலியல் சீண்டல் தவறான தகவல் தரும் ஏஐ வீடியோ கண்டென்ட்களை கண்டறிந்து அதை தடுக்கும் டூல்களை சமூக வலைதள நிறுவனங்கள் பயன்படுத்த வேண்டும். ஏஐ விதிகளை மீறுவதால் ஏற்படும் விளைவுகள் அல்லது சட்ட நடவடிக்கை டிஸ்க்ளைமர் கொடுத்து எச்சரிக்க வேண்டும். டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடி 57 லட்சம் பறிப்பு. வேலூரில் டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடி மூலம் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியிடம் 57 லட்சம் பறிப்பு. ஓய்வு பெற்ற போக்குவரத்துத்துறை கண்காணிப்பாளர் வாசு என்பவரிடம் லக்னோ பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் என கூறி டிஜிட்டல் அரெஸ்ட் செய்து மோசடி. புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறையில் பணியாற்றும் 292 கௌரவ பட்டதாரி ஆசிரியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறையில் 4 ஆண்டு முதல் கடந்த 6 ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் 292 கௌரவ விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிகா ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய புதுச்சேரி மாநிலத்தை ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு மறுத்து வருவது வன்மையான கண்டனத்துக்குரியது என நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் பெரும் புயலை கிளப்பிய மாஜி ராணுவ தளபதி எழுதிய புத்தகத்தின் PDF ஃபைல் லீக். வழக்கு பதிவு செய்து டெல்லி போலீஸ் விசாரணை. ஒரே நாளில் 2 போராட்டங்களை அறிவித்த விடுதலை சிறுத்தைகள். அகில இந்திய அளவிலான பொது வேலை நிறுத்தம் மற்றும் தமிழக அளவிலான கண்டன ஆர்ப்பாட்டம். இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் வெகு மக்களுக்கு விரோதமான பாசிஸ்ட் பாஜக அரசின் அடவாடி போக்குகளை கண்டித்து பிப்ரவரி 12 அன்று அகில இந்திய அளவில் பொது வேலை நிறுத்தமும் தமிழக அளவில் கண்டன ஆர்ப்பாட்டமும் என ஒரே நாளில் 2 போராட்டங்கள் நடைபெற உள்ளன. ஒன்றிய தொழிற்சங்கங்கள் மற்றும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி ஆகிய அமைப்புகள் தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் எதிரான இந்திய அரசின் கொள்கைகளையும் சட்டங்களையும் எதிர்த்து இந்திய அளவில் பொது வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. இடதுசாரிகள் உள்ளிட்ட ஜனநாயக சக்திகள் யாவும் இந்த அறப்போராட்டத்திற்கு தமது ஆதரவை நல்கியுள்ளன. இந்த கோரிக்கைகளுக்கு வலு சேர்க்க வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த போராட்டத்தில் பங்கேற்கிறது. அத்துடன் அதே நாளில் அன்றைய பிற்பகல் வேளையில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது.
அண்மையில் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாமல் புறக்கணிப்பதையும், மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தின் பெயரில் உள்ள காந்தியின் பெயரை வேண்டுமென்றே மாற்றிய பாஜகவினரின் அற்பமான அரசியல் உள்நோக்கத்தையும் கண்டித்தும் இவ்வார்ப்பாட்டம் நடைபெறுகிறது. தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியாக நடைபெற உள்ள இந்த ஆர்ப்பாட்டத்திலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கிறது. முற்பகலில் அகில இந்திய அளவில் நடைபெறவுள்ள பொது வேலை நிறுத்தத்திலும், பிற்பகலில் தமிழகத்தில் மட்டும் நடைபெறவுள்ள கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் விடுதலை சிறுத்தைகள் பெருமளவில் பங்கேற்று இவ்விரு போராட்டங்களையும் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். இந்த சேனலில் வெளியிடப்படும் தகவல்கள் அனைத்தும் பொதுவெளியில் அதிகாரப்பூர்வ சமூக வலைதளங்கள் மற்றும் செய்தி ஊடகங்களில் வெளியாகிய தகவல்களின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டவை. இதுபோன்ற தமிழகத்தின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஹர்ஷா ராக்கர் எவ்ரிதிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.